முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய வரலாற்றில் முத்திரை பதித்துள்ளதை உலக தமிழ்ச்சங்கம் மதுரை நிர்வாகக் குழு பாராட்டு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. உலக தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் 10வது நிர்வாகக் குழு கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. கடலூர் துறைமுகத்தில் மீன் இறங்கு தளம் மற்றும் படகு கட்டும் தளம் ஆகியவற்றை தனித்தனியாக அமைத்து தர வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் நடைபெற்ற குறை கேட்பு கூட்டத்தில் மீனவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்தனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சம்பத், கடலூர் துறைமுகத்தை மேம்படுத்த 300 கோடி ரூபாயில் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்போது மீனவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். பாம்பன் ரயில் செல்லும் தூக்கு பாலம் மாற்றியமைக்க 25 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே பாலங்களின் தலைமை பொறியாளர் சுயம்புலிங்கம் தெரிவித்துள்ளார். இந்த பாலத்தை IIT தொழில்நுட்ப வல்லுநர்கள் 40 பேர் கொண்ட குழு ஆய்வு செய்து வருவதாகவும் ஏப்ரல் மாதத்தில் புதிய தூக்கு பாலம் அமைக்கும் பணி துவங்கும் என்றும் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள சில வீடுகளுக்கு சென்று சிவனடியார்கள் என்றும் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகள் தீர சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும் எனவும் கூறி நூதன முறையில் பண மோசடி செய்த 4 பேர் கும்பலை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் தொழிலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் வாடிக்கையாளருக்கு பரிமாறப்பட்ட உணவில் பூரான் இருந்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த உணவகத்தில் நாகராஜ் என்பவர் அவரது நண்பர்களுடன் காலை உணவை சாப்பிட்டுள்ளார். அப்போது சாம்பாரில் பூரான் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். சென்னை IIT மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. IIT புத்தாக்க மையம் சார்பில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் விவசாயிகளுக்கு உதவும் தண்ணீர் பாய்ச்சும் கருவி, புதிய வகை ஹெலிகாப்டர் உட்பட 35 கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதேபோல மயிலாடுதுறை அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 450க்கும் மேற்பட்ட மாணவர்களின் படைப்புகள் காட்சிக்காக வைக்கப்பட்டன. இயற்கை உணவு வகைகள் பற்றியும் பாம்பு தீண்டினால் காப்பாற்றுவதற்கான விதிமுறைகள் பற்றியும் மாணவர்கள் விளக்கமளித்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ராமேஸ்வரம் ஓலைக்குடா கடற்கரையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்தும் நீர் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியுள்ளது. விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் சுந்தர்ராஜ் இந்த போட்டிகளை துவக்கி வைத்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர்.